மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பட்ஜெட் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லாநிலை பட்ஜெட் என்று தற்போது முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார் நிதியமைச்சர் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த கால சாதனைகளையும் இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லவில்லை எனவும் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் இது அமையவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்கால பயன்களுக்கு உத்தரவாதம் தருவதாகவும் அந்த நிதிநிலை அறிக்கை எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏதுமற்ற அறிக்கையை வாசித்தளித்திருக்கின்றார் நிதியமைச்சர் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஆட்சி காலம் முடிய போகின்றது என்ற அலட்சியம்தான் இந்த அறிக்கையில் தெரிகின்றது எனவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் பெட்ரோல், டீசல், சிலிண்டர் ஆகியவற்றின் விலை குறைப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தையே இந்த நிதிநிலை அறிக்கை பரிசீலித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இப்படி இல்லை இல்லை என்று சொல்வதற்காக எதற்கு நிதிநிலை அறிக்கை என்றும் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லாநிலை பட்ஜெட்டாக மட்டுமே இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி காணவில்லை, பணவீக்கம் குறையவில்லை, வறுமை ஒழிக்கப்படவில்லை, வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்து காட்டிவிட்டதாக பொய் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார் நிதியமைச்சர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தொடர்பாகவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் கடந்த 47 ஆண்டுகளாக இல்லாத கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பையும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் 100 ஆண்டுகள் இல்லாத கனமழை பெய்ததால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு தீவிர இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முதல்வர்.